மொத்தமாவே வந்து 8 மியூச்சுவல் ஃபண்டு தான் 5 இயர்ஸ் அபோவ்க்கு அவங்களுடைய பீரியட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது. அப்ப நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டேட்டா இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்றது வந்து பெட்டரா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அந்த 8 ஃபண்டை எடுத்து அதுல வந்து பெஸ்ட் ஃபண்ட் எது அப்படின்றத நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண போறோம். இப்போ நீங்க அந்த 8 ஃபண்ட் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, குவாண்ட் மல்டி அசெட் ஃபண்ட், ஐசிசி ப்ரூடென்சியல் மல்டி அசெட் ஃபண்ட், நிப்பான் இந்தியா, டாடா மல்டி அசெட், யூடிஐ, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஆக்சிஸ். இப்போ இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல வந்து லோவஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறது வந்து நிப்பான் தான், 0.27. இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மல்டி அசெட் ஃபண்ட்ல வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒரு கிரிட்டிக்கல். ஏன் அப்படின்னா, மல்டி அசெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஃபண்டு வந்து இப்போ நீங்க வந்து கோல்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபண்டோட சப்போஸ் நிப்பான் இருக்குது, நிப்பானுக்கு வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிப்பானோட கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபண்டுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், அந்த ஃபண்டுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சில ஃபண்டு வந்து டிரான்ஸ்பரண்டா வந்து ஓவரால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்குறாங்க, ஒரு சில ஃபண்டு வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா 0.27 கொடுக்குறாங்க. இப்போ அங்க உள்ள போய் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டுக்குள்ள வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், அது வந்து வெளியே வராது. ஸோ ஒரு சில ஃபண்டு கொடுக்குறாங்க, ஒரு சில ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க. இதுல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இதுல வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது.